இன்றைக்கு காங்கிரஸுடைய கட்சியுடைய பணம் என்பது முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி எது மாதிரியான பாஜக என்பது, பாஜக அரசு என்பது, மக்கள் விரோத அரசு என்பது வேண்டுமென்றே காங்கிரஸ் மீதும் காங்கிரஸுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதும் வேண்டுமென்றே விரோத போக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இதை தாண்டி இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடிய பாஜக அரசு எது மாதிரியாக காங்கிரஸ் கட்சியை முடக்க வேண்டும் என்றதில் குறியாக இருக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு இலக்கை கொண்டிருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலுப்பெற செய்யக்கூடாது. இந்தியா கூட்டணியை வலுப்பெற செய்வதனால் அவர்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய பங்கம் வந்துவிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட 1823 கோடி ரூபாய் வரி விதிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இது மிக 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 மக்கள் விரோத போக்கு மற்றும் ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளில் 42 கோடி ரூபாயை 1297 பேர் பாஜகவிற்கு நிதியாக தந்திருக்கிறாங்க. இதே கிரவுட் ஃபண்டிங் மூலியமாக தான் தந்திருக்கிறாங்க. அதற்கு 42 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது பாஜக. அப்போ எங்களுக்கு 14 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 132 கோடி ரூபாய் வரி விதிச்சிங்கன்னா 42 கோடி ரூபாய்க்கு 4600 கோடி ரூபாய் வரி விதிக்கணும் பாஜகவுடைய கட்சிக்கு. ஏன் ஒருதலை பட்சமாக இன்கம் டாக்ஸ் இயங்குகிறது? ஏன் ஒருதலை பட்சமாக இடி இயங்குகிறது? ஏன் ஒருதலை பட்சமாக சிபிஐ இயங்குகிறது? இதுதான் எங்களுடைய கேள்வி. காரணம் நேற்று போட்டது நம்ம இன்னைக்கு திமுகவும் அப்போ வந்து அவங்களோட கூட்டத்தில் இருந்தாங்க. நேற்று அவருடைய பதிவாக இன்னைக்கு அதை மென்ஷன் பண்ணி மறுபடியும் போட்டதாக. அதாவது மொத்தம் கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தளவுக்கு 1974 கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அன்றைக்கு இருந்த கருணாநிதியும் அன்றைக்கு இருந்த எங்களுடைய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு முடிஞ்சிருச்சு. அது கிட்டத்தட்ட 1.9 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அன்றைக்கு கொடுத்தது. இன்றைக்கு இங்கே நம்மளுடைய லடாக்கில் உங்களுக்கு தெரியும், சோனம் வாங்சுங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் தெளிவாக இன்றைக்கு போராட்டம் நடத்தி வருகிறார். 18 நாட்களாக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர்கள் ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கிறது. 4000 சதுர கிலோமீட்டர்கள் இந்திய பரப்பளவு இன்றைக்கு இந்திய மண் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஒரு வாய் திறந்தார் இந்திய நாட்டு பிரதமர். சரி, இப்போ என்ன கேள்விங்க, அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணாருன்ட்டு இங்கே காட்டுறேன் நான். கிட்டத்தட்ட 2 முறை நாங்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2005 ஜனவரி 2015 இதில் ஆர்டிஐ க்ளோஸ் வச்சுக்கோங்க. இதில் தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, என்னது எதற்காக லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் விவாதம் நடத்தினீர்களா, இதை குறித்து எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு ஆர்டிஐ கேட்கும் போது ஆர்டிஐ தெளிவாக பதில் கொடுத்துருக்கிறது. ரிட் பெட்டிஷன் 561 2008, 430 ரிட் பெட்டிஷன் 213 இதன் கீழே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 விதி வராது. இதை வயலேஷன் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய சம்பந்தமான தரவுகள். இதை நாங்கள் வெளியிட முடியாது. காரணம், இது சப்ஜுடிஷியல் மேட்டரில் இருக்கு. இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2015 ஒரு ஆர்டிஐ இருக்கு. இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரிடம் ஆர்டிஐ கிடைத்தது? தொடர்ந்து 2 முறை ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்கோம். 2 முறை ஆர்டிஐக்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. 2014 ஜூலை மாதம் எனது அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவங்க கேள்வி எழுப்புறாங்க, நோட்டீஸ் எழுதுறாங்க. யாருக்கு? ராகுல் இவருக்கு. நான் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு நிமிஷம் புரியுங்க பாருங்க, இந்து பேப்பரில் வெளியான நாளிதழ். ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்குறாங்க, இந்த கச்சத்தீவு மேட்டரை பற்றி என்ன பேசுறீங்க என்று. அன்னைக்கு வாய் திறக்காத பிரதமர் அதற்கு பின்பாக 2016 திரும்பி 15 ஜூன் அன்னைக்கு திரும்பி கச்சத்தீவு பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் 2014 2024 வரைக்கும் யாரோட ஆட்சி? பாஜகவோட ஆட்சி தானே இருந்துச்சு. அப்போ இத்தனை வருடமா 10 வருட காலமாக நீங்கள் வாய் திறந்து பேசலையே. கேள்வி அண்ணாமலை அவர்களுக்கும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி, ஆர்டிஐ இந்த சப்ஜுடிஷியல் மேட்டருக்கு வராதுன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு மட்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் ஆர்டிஐ எப்படி வழங்கப்பட்டது? இது வயலேஷன் ஆஃப் ஆக்ட் இல்லையா? இது விதிமீறல் இல்லையா? இதை தெரிஞ்சு கொண்டு ஏன் நரேந்திர மோடி இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்? இதை தாங்க கேட்குறோம். இதை தாண்டி சட்டவிரோதமாக இந்த ஆர்டிஐ அப்ளை செய்யப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆர்டிஐ செய்யறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கும் இங்கே அடிப்படையாக விதி இல்லை. இதை கொடுத்ததே தவறு. அப்போ தெளிவாக காட்டுகிறது, கச்சத்தீவை கொண்டு இப்போ என்னது அரசியல் வாக்கு வங்கிகளை பெறலாம். காரணம், கச்சத்தீவு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு மனக்கணக்கு போட்டு இந்த அரசியலாக பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து இதற்கு பின்னாடி எந்த பின்புலமும் கிடையாது. அதை தாண்டி ஆர்டிஐ பாஜக தலைவர் அண்ணாமலை பெற்றது முழுக்க விதிமீறல். இது காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்.
இல்லை இங்கே பாருங்க, கெஜ்ரிவால் கைது என்பதை ரொம்ப அதாவது சிறப்பான ஒரு முறையில் தான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. கெஜ்ரிவால் கைது என்பது 75 ஆண்டு கால ஆட்சியில் சுதந்திர இந்தியாவில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை விசாரணைக்காக யாரும் அரெஸ்ட் பண்ணலை. நீங்கள் அதாவது குற்றவாளி என்றதுக்கு பின்னாடி கொண்டு போய் ஜெயிலில் எடுத்த வரலாறு இருக்குது. ஆனால் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை விசாரணையின் அடிப்படையில் அது 9 முறை ஆஜராகவில்லை சம்மனுக்கு. அதில் 2 முறை அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணியிருக்காரு. 2 முறை வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த முறையிலையும் அவருடைய ப்ளீஸ்மெண்ட் என்பது அங்கே இருக்க ஹைகோர்ட்டில் அவர் அப்பீல் பண்ணியிருந்தார் ப்ளீஸ்மெண்ட்டுக்கு. தொடர்ந்து பாஜக அரசு எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டும் ஏன் அரசியல் வேட்டை செய்கிறது? 2014 2024 வரைக்கும் ஈடியால் தொடக்கப்பட்ட வழக்கு 117 பேர், அதில் 127 பேர், அதில் 115 பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள். எப்படி திட்டமிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? 127 பேரில் 115 பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள். அடுத்த வாரம் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வர இருக்கிறாங்க, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அடுத்த வாரம் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் பாசிபிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சூறாவளி சுற்றுப்பயணத்தின் போது இன்றும் எனது எழுச்சி மிகும் காங்கிரஸாக மாறும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே தமிழக மண்ணில் உங்களுக்கெல்லாம் தெரியும், என்றைக்கும் பாசிசம் இங்கே காலூன்றப்படாது. பாஜக அண்ணாமலையுடைய பொய் பிரச்சாரங்கள் காலூன்றப்படாது. இதைத் தொடர்ந்து அண்ணாமலை இட்டுக்கட்டி ஏற்படுத்தக்கூடிய அரசியல் விளைவுகளுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் முடிந்து 19ஆம் தேதி மக்கள் கண்டிப்பாக தீர்ப்பளிப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி ஒரு பிம்பம் அண்ணாமலை என்பதை நல்ல தெள்ள தெளிவாக மக்கள் காட்டிடுவாங்க. ஃபார்ம் 26ல் ஆந்திர பிரதேசத்தில் அவங்க முழுக்க ராஜ்யசபா மெம்பராக செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த அஃபிடவிட்டில் தெள்ள தெளிவாக 2 கோடி ரூபா சொத்து மதிப்பு இருப்பதாகவும், எனக்கு 2 கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்குது, அதன் காரணமாக என்னது இவர்களிடம் பணம் இல்லைன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் 2 கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்குன்னு இன்றைக்கு சொன்னது இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபார்ம் 26ல் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் ஆணையத்தில் 90 லட்ச ரூபா இருந்தாலே இன்றைக்கி போட்டிடலாம். ஆனால் 90 லட்ச ரூபா தாண்டி 2 கோடி ரூபா வச்சிருக்காங்க. இதை தாண்டி அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார் இன்னைக்கு பல நிதி நிறுவனங்கள் அவங்க கையில் இருக்கு. 8000 கோடிக்கு மேலே தேர்தல் பத்திரம் மூலியமா பணத்தை எடுத்திருக்காங்க. கட்சி உதவாதா? அதெல்லாம் காரணம் கிடையாது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது மென்மையானவர்களுக்கு, தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை போன்றவர், எல்முருகன் போன்றவர்களுக்கு ஒரு வேற அரசியல். பாஜக நம்மளுடைய சுப்பிரமணிய சாமி மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு வேற ஒரு அரசியல். இதுதான் பாஜகவுடைய கட்டமைப்பு அரசியல். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க தானே 2 கோடி ரூபா இருக்குன்னு அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணுறீங்க. அப்போ உங்களிடம் 90 லட்ச ரூபா, அப்போ 2 விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? 90 லட்ச ரூபாய்க்கு மேலே நிதி தேவைப்படுது. எலெக்ஷன் கமிஷனை தாண்டி சொல்கிற அமௌண்ட்டோட அதிகமாக செலவு தேவைப்படுது. அதனால் ஒரு வேலை இல்லையா இருக்கும். இல்லைன்னா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டா நீங்கள் வந்து பிச்சைக்காரின்னு சொல்லுவீங்க, தமிழக மாநில மக்களை பிச்சை காசுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஏற்றுட்டு தெருவில் பிரச்சாரம் பண்ணிட முடியுமா? அதன் காரணமாக தான் அவங்க போட்டியில்லை, வேறு எதுவும் இல்லை. வேறு அவ்வளோதானே. அதாவது திருநாவுக்கரசு தலைவரை பொறுத்தளவுக்கு எங்களுடைய இந்திய அளவிலேயே தமிழக அளவிலேயே 4 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்ற மாபெரும் தலைவர். அவர் மீது எந்த கரையும் கிடையாது, என்றைக்கும் கிடையாது. அவரை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடோடு இருக்குது. அதிகப்படியாக இதை விட நல்ல பதவி அவருக்கு வழங்குறதாக இருக்கிறது. அவருடைய கருத்து என்பது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கருத்து. ஆனால் காங்கிரஸ் கட்சி பிரதிநிதியாக எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது. ஆனால் அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டாகணும். நாங்கள் எல்லாரும் கட்டுப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர், முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசை பற்றி நன்கு அறிந்திருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான பதவிகளை அகில இந்திய தலைமை வழங்கும். அதுதான் எது சிஐஜி. ஆமாம் ஆமாம், இல்லை அதுதான் சொல்கிறேனே. இந்த எலெக்ஷன் வரும்போது 200 ரூபா சிலிண்டர் குறைக்கிறது, பெட்ரோல் விலையை 5 ரூபா கம்மி பண்ணுறது. அதுக்கு முன்பாக 2014 எலெக்ஷன்லையும் 2019 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா போது சிலிண்டர் விலை இறங்கிடும். இதெல்லாம் தேர்தல் வரும்போது தேர்தல் மக்கள் இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஆசையை காட்டி வாக்கு வங்கிகளை பெறணுன்றது தான் பாஜகவுடைய அகில இந்திய தலைமையுடைய தெளிவான யுக்தி. அதன் காரணமாக தான் இந்த முறை கூட இந்த கட்டண உயர்வு என்பது கம்மி பண்ணியிருக்காங்க. சிஏஜி அறிக்கையில் கிட்டத்தட்ட பல கோடி ஊழல் இருக்குன்னு சொல்லி டோல்கேட்டில் சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை அவங்க விசாரிக்கணும். அதை விசாரித்தா தான் அடுத்த முறை அதற்கான நிலைப்பாடு வரும். இப்போ நிறைய நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கோட்டாவை பொறுத்தளவுக்கு நான் ரிசர்வேஷனில் நான் அதிலலாம் சீட்டு கிடைக்கல அப்படின்னாங்க. அவர் பேசுகிறது இது முழுக்க இதுலேயே தெளிவாக இருக்குது.
இந்த காப்பிலாம் உங்களுக்கு அனுப்பிவிட சொல்றேன். ரிசர்வேஷன் மூலியமாகத்தான் நான் படித்தேன் என்பதை ஒரு முறை சொல்லிவிட்டு மறுமுறை இப்ப கோவையில போட்டியிடும் போது சொல்றாரு ரிசர்வேஷன் மூலியமாக படிக்கவில்லை என்று. திராவிட அரசியலை விரும்பாதவர் பாஜக தலைவர் அண்ணாமலை.